ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் வச்சு கான்செப்ட் இருக்குது. ட்ரிகனாமெட்ரிக் கான்செப்ட் இன் இன்டகிரேஷன் அப்படின்னா என்னென்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா இன்டெக்ரல் sin x இன்ட்டு dx இதுக்கு என்ன ஃபார்முலா வரும், இன்டெக்ரல் cos x இன்ட்டு dx இதுக்கு என்ன ஃபார்முலா வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த ஃபார்முலா கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஈஸியான கான்செப்ட் சொல்லிடுறேன். அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் என்ன ஃபார்முலாப்பா, டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் எக்ஸ் cosine x. அப்போ cosine x, டெரிவேட்டிவ் cosine x negative sin x மைனஸ் sin x. ஸோ ஒரு சின்ன ஐடியா, நான் ஆல்ரெடி ரெசிப்ரோக்கல்னு சொன்னேன். அப்போ இந்த டேமு இங்கே மூவ் ஆச்சுன்னா அதான் இன்டகிரேஷன். அப்போ என்னாச்சு, இன்டெக்ரல் cos x இன்ட்டு dx ஈக்குவல் டு sin x பிளஸ் சி. ஐடியா புரியுதாப்பா? ஆமா. அப்போ cos x இருக்கிறது என்ன பண்ணுவீங்க, sin x எழுதுவீங்களா? cos x இன்டகிரேஷன் என்ன, sin x எழுதலாமா, sin x பிளஸ் சி. அதே இங்கே வாங்க, இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற டேமு இங்கே கொண்டு போயிடுவீங்க, இந்த மைனஸ் சைனுக்கு இங்கே கொண்டு வந்துடுவீங்க. அப்போ என்ன வரும்னு சொல்லுங்கள், இன்டெக்ரல் sin x இன்ட்டு dx ஈக்குவல் டு மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு, மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. ஐடியா கிளியராப்பா? பிரணவ் புரியுதுங்களா? ஓகே, புரியுது. அதே மாதிரி டி பை டிஎக்ஸ் ஆஃப் tan x என்ன ஃபார்முலாமா, tan x ஓட ஃபார்முலா secant square x. secant squared x. அப்போ இது என்ன வரும் சொல்லுங்க, இன்டெக்ரல் secant squared x இன்டு dx என்ன வரும், tan x வரும். கரெக்டுங்களா? ஆமா. அதே மாதிரி அடுத்தடுத்து ஃபார்முலா சொல்லுங்க, இங்கே எழுதிடலாம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் cosecant x. cosecant x ஃபார்முலா என்ன, மைனஸ் cotangent, cosecant cotangent. cosecant x இன்ட்டு cotangent x. அப்போ அது இன்டெக்ரல் மாற்றும் போது இன்டெக்ரல் cosecant x இன்ட்டு cotangent x இன்ட்டு dx ஈக்குவல் டு மைனஸ் cosecant x. கரெக்டுங்களா? ப்ளஸ் சி. இதே மாதிரி ரிமைனிங் ஃபார்முலா சொல்கிறேன், டி பை டிஎக்ஸ் ஆஃப் secant x. என்னோட ஃபார்முலா என்னடாக்குன்னு, secant times tangent, secant x times tangent x, integrate பண்ணா மைனஸ் secant x. மைனஸ் வராது, மைனஸ் இங்கே மைனஸ் சைன் இல்லை. ஓகே. எப்போ மைனஸ் வரும், லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ மைனஸ் இருக்கும்போது வரும். எதுக்கு மைனஸ் போட்டோம், நல்லா பாருங்க, இதுக்கு ஏன் மைனஸ் போட்டோம், இங்கே மைனஸ் சைன் இருக்குது பாரு, அதனால போட்டோம். இங்கேயே மைனஸ் போடல, இங்கே மைனஸ் போடல, இங்கே பாருங்க டேனுக்கு லெஃப்ட் சைடு மைனஸ் இல்லை, ரைட் சைடு மைனஸ் இல்லை, அதனால மைனஸ் போடல. லெஃப்ட் சைடு ரைட் சைடு எங்கே ஏதோ ஒரு பக்கம் மைனஸ் இருந்தால் அந்த மைனஸ் சைன் வரும், இல்லைன்னா மைனஸ் சைன் வராது. சரிங்களா? ஆனால் இந்த sin x cosine xக்கு மைனஸ் சைன் எப்படி வந்தது? sin x தான் நான் இங்கே எழுதிக்கிறேன் பாருங்க, இதுதான் ஃபார்முலா இங்கே எழுதிக்கிறேன் பாருங்க. டெரிவேட்டிவ் ஆஃப் sin cos x என்ன, டெரிவேட்டிவ் ஆஃப் cos x, டெரிவேட்டிவ் ஆஃப் cosine x என்ன, மைனஸ் sin x. மைனஸ் sin x இருக்குதுல்ல. அப்போ இந்த மைனஸ் இங்கே கொண்டு போகணும்னு சொன்னோம்ல, மைனஸ் இங்கே கொண்டு போங்க, இந்த டெரிவேட்டிவ் இங்கே வாங்க. அப்போ என்னாச்சு, இன்டெக்ரல் sin x இன்ட்டு dx என்ன எழுதலாம், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் சைன் இருக்குதுல்ல, இந்த மைனஸ் சைன் என்ன ஆகும், இங்கே வந்துடும். அப்போ என்னாச்சு, மைனஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் சின்னு வந்துடும். கரெக்டுங்களா? ஓகே சார். புரியுதா இல்லை என்ன டவுட் இருக்குதாம்மா? இல்லை, புரியுது. ஓகே. அப்போ மைனஸ் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு இருக்கும்போது நம்மளுக்கு மைனஸ் சைன் வரும், இல்லைன்னா வராது. அப்படின்னா நீங்கள் காட்டெக்ஸுக்கு நீங்களே ஃபார்முலா சொல்லுவீங்க பாருங்க, சொல்லுங்க. காட்டெக்ஸுக்கு என்ன ஃபார்முலா வரும், டி பை டிஎக்ஸ் ஆஃப் காட்டன்ஜென்ட் எக்ஸ் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். மைனஸ் cosecant x மைனஸ் cosecant square x. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் cosecant squared x மைனஸ் cotangent x. அவ்வளோதான். அப்போ எப்போ மைனஸ் வருதுன்னு தெரிஞ்சிச்சிங்களா? ஆமாம். அப்போ இப்போ ஒரு 6 ஃபார்முலா கொடுத்துக்கிறோம், டெரிவேட்டிவ் ஃபார்முலா லிங்க் பண்ணி கொடுத்துக்கிறோம். எப்படி கொடுத்துக்கிறோம், டெரிவேட்டிவ் ஃபார்முலா லிங்க் பண்ணி இன்டெகிரேஷன் ஃபார்முலா கொடுத்துக்கிறோம். அது கண்டினியூஸாக எழுதுகிறோம் பார்த்துங்க. இன்டெக்ரல்
sin x into dxன்னு வந்ததுன்னா நம்ம எழுதக்கூடிய ஃபார்முலா மைனஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சி. அதே இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்ததுன்னா சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. இன்டெக்ரல் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்ததுன்னா டேன் எக்ஸ் ப்ளஸ் சி. இன்டெக்ரல் கொசிகன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்ததுன்னா மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி. இன்டெக்ரல் கொசிகன் எக்ஸ் இன்ட்டு காட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்ததுன்னா மைனஸ் கொசிகன் எக்ஸ் ப்ளஸ் சி. இன்டெக்ரல் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்ததுன்னா சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் சி. இந்த 6 ஃபார்முலா தான் உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. இந்த 6 ஃபார்முலா இப்போ கொடுத்துட்டேன். ஸோ ஒரு நிமிஷம் ரிவைஸ் பண்ணிக்க ஃபார்முலாவை, அப்போ நம்ம ப்ராப்ளம் மூவ் பண்ணலாம். ஃபார்முலா ரிவைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் ஈஸி.